தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தனது உயிரை பறிக்க சதி நடப்பதாக கூறி பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக பணிபுரிந்த கல்பனா நாயக் தற்பொழுது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஏடிஜிபியாக பணியாற்றி வருகிறார். கடந்த ஜூலை மாதம் எழும்பூரில் உள்ள சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் உள்ள ஏடிஜிபி அறையில் தீ விபத்து நடந்தது. அந்த நேரத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் இல்லாத நிலையில் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து தன்னை கொலை செய்ய நிகழ்த்தப்பட்ட சதி என பரபரப்பு குற்றச்சாட்டை கல்பனா நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக டிஜிபி உள்துறை செயலர் மற்றும் தலைமை செயலருக்கு புகார் அளித்துள்ளார். அதில் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் நடந்த முறைகேடுகளையும் தெரிவித்ததால் தனது உயிருக்கு ஆபத்தாக மாறியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சொந்த தலைமை அலுவலகத்திலேயே ஒரு மூத்த உயர் அதிகாரியின் பாதுகாப்பு உத்தரவாதம் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் பல அதிகாரிகள் சுற்றி இருந்தும் பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்பனா நாயக் அளித்த புகார் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.